Hi friends, welcome to Teen Basement YouTube channel. இந்த வீடியோல புத்தா பப்ளிகேஷனோட பொது தமிழ் புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி புத்தா பப்ளிகேஷன்ல ஒரு பொது தமிழ் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புக்கை வாங்கின எல்லாத்துக்கும் இந்த புக்கினுடைய கண்டென்ட் எவ்வளவு தரமா இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வருஷம் சிறப்பு பதிப்பா இந்த பொது தமிழ் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை திருத்திய பதிப்பு 2023 நியூ புக். அடுத்தது பழைய தமிழ் புத்தகங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. அப்புறம் டிஎன்பிசியினுடைய பொது தமிழ் வினாக்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 38 எக்ஸாம் இருக்குது. அடுத்தது கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்களில் ஒரு 25 எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு இந்த டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 63 எக்ஸாம் கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெளி புத்தகத்தில் வந்து கலெக்ட் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கினுடைய இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த புக்கை பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அலகு 1, அலகு 2, அலகு 3ன்னு. அலகு 1ல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சிலபஸ் பேஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இந்த யூனிட் 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அலகு 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், ஆனால் சிலபஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சிலபஸில் கொடுக்கலினாலும் நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் எல்லாமே வந்து படிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிலபஸில் இல்லாத கண்டென்ட்லாம் எடுத்து தனியாக இந்த அலகு 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அலகு 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது நிறைய ஸ்கூல் புக்கில் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளி புக்கில் இருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ புக்கினுடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தலாம். அலகு 1ல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சுற்று 1, சுற்று 2, சுற்று 3ன்னு இருக்கும். இந்த சுற்று 1ல் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுமே வந்து வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் பேஸில் தான் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். அடுத்து சுற்று 2ல் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு. அடுத்து சுற்று 3ல் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும். அலகு 2 பாருங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறதா, ஆனால் நமக்கு சிலபஸில் வந்து இருக்காது. ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. அடுத்து சுற்று 2ல் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு. அடுத்து சுற்று 3ல் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும். அலகு 3ல் பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்கிறது நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளி புத்தகத்துலேருந்து எடுத்து நமக்கு இந்த அலகு 3ல் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் கோடு, அது என்ன எக்ஸாம், அது எந்த டேட்டில் அந்த எக்ஸாம் நடந்தது முதல் கொண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொது தமிழ் தேர்வு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 தேர்வுகள் இருக்குது. அடுத்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 25 தேர்வுகள் இருக்குது. மொத்தமாக 63 தேர்வுகள் வந்து இருக்குது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்கள், டிஎன்பிசி குரூப் 4 2022 நடந்த எக்ஸாமினுடைய அனாலிசிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி ஆ இலக்கணத்திலிருந்து மொத்தம் 39 வினாக்கள் வந்து வந்திருக்கு. இதில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து 17 வினாக்கள். அடுத்தது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டையும் சேர்த்து 22 வினாக்கள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 39 வினாக்கள். லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் இந்த இலக்கணத்திலேருந்து வெளி புக்கிலேருந்து எந்த கொஸ்டினும் வந்து எடுக்கல. அடுத்து பகுதி ஆ இலக்கியம் பாருங்கள். இதில் வந்து 26 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பில் 11 வினாக்களும், 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் 4 வினாக்களும், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புலேருந்து ஒரு 4 வினாக்களும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து 19 வினாக்கள் வந்து வரும். சரிங்களா? அப்போ ஸ்கூல் புக்கிலேருந்து 19 வினாக்கள் தான் எடுத்திருக்காங்க. 26ல் மீதி 7 வினாக்கள் வந்து வெளி புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பகுதி இ பாருங்கள், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். இதிலேருந்து 30 வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பில் 17 வினாக்களும், 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் 9 வினாக்களும், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புலேருந்து ஒரு வினாவும் கேட்டிருக்காங்க. மொத்தம் 27 வினாக்கள். 30 வினாக்களில் 27 ஸ்கூல் புக்கிலேருந்து வந்திருக்கு. 3 வினாக்கள் வந்து வெளி புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 3, மொத்தம் 10 வினாக்கள் வந்து வெளி புத்தகத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்கில் இல்லாமல். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 வந்து 2022 வரைக்கும் நடந்த எக்ஸாமினுடைய அனாலிசிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுடைய டிஎன்பிசியினுடைய சிலபஸ் அதையும் இந்த புக்லேயே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டெக்ஸ் பார்த்தப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த புக்கில் வந்து என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம புக்கினுடைய கண்டென்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கு மாதிரி இருக்காது. இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சிலபஸ் பேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து நமக்கு சிலபஸ் வைஸாக எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய சிலபஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பகுதி ஆ இலக்கணத்தில் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக் சிலபஸ்லையும் இந்த புக்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு. இப்போ இந்த 10ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 10ஆம் வகுப்புல இருந்து டிஎன்பிசியில் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருந்தா அதையும் வந்து அந்த டாபிக் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொது தமிழ், இது வந்து கட்டாய தமிழ் வினாக்கள்.
ஆன்சரும் வந்து இதுலேயே வந்து ஹைலைட் பண்ணி போல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 9ஆம் வகுப்பு. அடுத்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் கட்டாய தமிழும் பொது தமிழுக்கான வினாக்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தக பயிற்சி வினாக்கள். சுற்று 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புது புத்தகத்தில் வந்து உங்களுக்கு 10ஆம் வகுப்பும் 9ஆம் வகுப்பும் கவர் பண்ணதுக்கப்புறம் பழைய புத்தகத்தில் வந்து 10ஆம் வகுப்பும் 9ஆம் வகுப்பும் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து சுற்று 1. ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் இந்த புக்கு ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இந்த புக்கில் நியூ புக்கில் இருந்து எடுத்த கண்டென்ட்லாம் புதுசுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கெலாம் பழசுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த புக்கில் ஒரு பாடத்தை எடுத்து ஸ்கூல் புக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இது. ஸ்கூல் புக்கில் 9ஆம் வகுப்பில் தமிழ் வீடு தூதுங்கிற பாடத்தில் இந்த சொல்லும் பொருளும் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், குரம் பல்லு இது வந்து சிற்றிலக்கிய வகைகள், மூன்றினம் துறை தாளிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்குது இந்த புக்கில் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அழகு 2ல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடமும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காமிக்க போகிறேன். ஸோ இந்த புக்கில் இந்த கவிதை பேழையில் 9ஆம் வகுப்பு பாருங்கள், இதில் பட்டமரங்கிற பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழையும் முன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கவிதை இருக்குது. சரிங்களா, நுழையும் முன் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, இந்த கவிதையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லும் பொருளும் உங்களுக்கு சொல்லும் பொருளுங்கிற டாப்பிக்கில் வந்து போயிடும். இந்த இலக்கண குறிப்பு வந்து இலக்கண டாப்பிக்கில் வந்து போயிடும். ஸோ அதேமாரி இந்த நூல்வெளிலாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு, நூல்வெளி இதெல்லாம் அந்தந்த ரிலேட்டட் டாப்பிக்கில் வந்து போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கவிஞர் தமிழ்வழியினுடைய ஆசிரியர் குறிப்பு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே அழகு 2ல் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆசிரியர் மற்றும் நூல் குறிப்பில் பாருங்கள், 9ஆம் வகுப்பு இதில் கொடுத்துருக்காங்க தமிழ்வழி. கவிஞர் தமிழ்வழியை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கவிஞர் தமிழ்வழியினுடைய காலம் 1924 to 1965. அவரை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது. அடுத்து இந்த சொல்லும் பொருளும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை. இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை எடுத்து நமக்கு சிலபஸ் பேஸில் எந்தெந்த டாப்பிக்கில் ஆட் பண்ணோமோ அந்தந்த டாப்பிக்கில் ஆட் பண்ணி நீட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஒவ்வொரு பாடம் முடியிறப்பையும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே RAGS 2023 இருக்குது. இது வந்து 2023 நடந்த எக்ஸாம் தான். இப்போ RAGSன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கோட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இண்டெக்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம் இது என்ன எக்ஸாம் அப்படின்னு. ஸோ RAGSனால் என்ன எக்ஸாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சப்பார்டினேட் சர்வீசஸ் இன் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த புக்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே இந்த புக்கில் வந்து இருக்குது. ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் இந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸ் பேஸில் உங்களுக்கு டாபிக் வைஸாக பிரித்து எந்தெந்த டாப்பிக்கில் அந்த கண்டென்ட் வருமோ அந்த டாப்பிக்கில் அந்த கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த புக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அழகு 3ல் என்னென்ன டாப்பிக்லாம் இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், நூலாசிரியர், ஒளி வேறுபாடு, உவமை பொருள், பழமொழிகள், திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்களின் செய்திகள், ஔவையார் பாடல்கள், கம்பராமாயணம், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 50 காப்பியங்கள், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், தேம்பவாணி, சீராபுராணம், திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடு தூது, நந்தி கலம்பகம், காவடி சிந்து, முக்கூடர் பல்லு, மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, காலமேக புலவர், அழகிய சொக்கநாதர், நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள், அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், H.A. கிருட்டிணனார், உமரப்புலவர், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், தேசிக விநாயகனார், புது கவிதைகள், சிறுகதைகள் அதனுடைய ஆசிரியர்கள், மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், ராபி சேது, திருவிக, நாமு வேங்கடசாமி, வையாபுரி, பேராசிரியர் தனிநாயகம், செய்குத்தம்பி பாவலர், உவேசா, மீனாட்சி சுந்தரனார், இலகுவானர், ஜியு போப், வீரமா முனிவர், அண்ணாவின் படைப்புகள், மூவாலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி, அன்னிபெசன், தாயுமானவர், ராமலிங்கர், திருவிக,
ஓகே, யூனிட் 3 பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்டால் டிஎன்பிசி கொஸ்டினும் அதில் வந்து இருக்குது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1575 பேஜஸ் இருக்குது. ஃபைனலாக இந்த புக்கினுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கினுடைய ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய். இந்த புக்கை நீங்கள் பார்க்கலையே தெரியும் இந்த புக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. 1000 ரூபா புக்கினுடைய ப்ரைஸ், அப்புறம் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ 1000 ரூபாய்க்கு இந்த புக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கு வந்து வர்த்து தான். நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கூல் புக் நீங்கள் நியூ புக் வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட் வரும். ஸோ அதேமாரி ஓல்டு புக் வந்து கிடைக்காது. நியூ புக்கோட நம்ம வாங்கிடலாம். ஓல்டு புக் கிடைக்காது. அதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய காஸ்ட் எவ்வளோ வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிசினுடைய கிட்டத்தட்ட ஒரு 63 எக்ஸாம்ஸ் இருக்குது. 63 எக்ஸாம்ஸ்னுடைய கொஷின் பேப்பர். ஒரு எக்ஸாமுக்கு 100 கொஷின்னா கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு 6300 கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத்தக பயிற்சி வினாக்களும் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வெளி புத்தகத்தில் இருந்தும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் இல்லாமல் வெளி புக்கை வாங்கி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கினுடைய காஸ்ட்டே மினிமம் பார்த்தீங்கன்னா 400 வரும். ஸோ இதெல்லாம் ஓவராலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நியூ புக்கை வந்து வாங்குறதுக்கு என்ன ப்ரைஸ் வருது, ஓல்டு புக்கை ஜெராக்ஸ் பண்ண என்ன காஸ்ட் வருது, டிஎன்பிசினுடைய கொஷின் பேப்பர் ஜெராக்ஸ் பண்ண என்ன காஸ்ட் வருது, அப்புறம் இந்த வெளி புத்தகங்கள் வாங்குறது எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓவராலாக நீங்கள் இந்த காஸ்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு வச்சு ப்ரூஃபோட காமிச்சிட்டேன். ஸோ எந்த கண்டென்ட்டும் வந்து மிஸ் ஆகலை. பட் உங்களுக்கு அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே இந்த புக்கில் வந்து 100% வந்து கவர் ஆகிருக்கும். இந்த புக்கை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கால் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாவே அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.